அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்வெஸ்ட் ஈஸ்ட் சேனல். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலக மற்றும் இந்திய வர்த்தக நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா என்விடியா பார்த்தீங்கன்னா அதிக இரண்டு இரண்டு த்ரீ ஃபோல்ட் டூ ஃபோல்ட் த்ரீ ஃபோல்ட் ரிட்டர்னை கொடுத்துருக்குது. ஸோ என்விடியா வந்து இப்போ பை பண்ணலாமா, இல்லை என்விடிக்கு அல்டர்னேட்டிவ் ஸ்டாக்ஸ் என்ன பை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாக் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இந்தியாவில இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை யூஎஸ்ல இருக்கிற இடிஎஃப் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு அலசலை நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியில. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ஹிட்ஸ் 2 ட்ரில்லியன். அமேசான் பார்த்தீங்கன்னா 5th யூஎஸ் எக்கனாமியாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனியாக ரீச் ஆகுது 2 ட்ரில்லியன் ரீச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்து. அமேசானோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து $4 பில்லியன் யூஎஸ் டாலரை வந்து சான் பிரான்சிஸ்கோ பேஸ்ட் ஒரு யூஎஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்சோ அவங்க அமேசான் வந்து என்ன பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஓன் ஏஐ சிப்ஸை டிசைன் அண்ட் மேக் பண்ண பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ செகண்ட் அமேசான் வந்து அவங்களுடைய டிஸ்கவுண்ட் ஸ்டோர் ஃப்ரண்டும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து டீமு அண்ட் ஷெயின் இந்த சைனீஸ் கம்பெனியோட காம்படிட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஸ்டோரில் அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏஐ கம்பெனி பார்த்தீங்கன்னா மைக்ரான் வந்து மைக்ரான் ஷேர் வந்து 6% ஆஃப்டர் Q4 ஏர்னிங்ஸில் டிக்ளைன் ஆயிடுது. பட் இயர் ஆன் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைக் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மட்டும் ஒரு 20% ஃபால் ஆயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங் குவார்டர் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிக்ளைன் ஆயிடுது. இதோட டீட்டெயிலில் நம்ம இதோட ரிசல்ட்டை நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா செல்ஃப் டிரைவிங் பிளான். டொயோட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜியை சைனால 2025ல அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களோட சிஇஓ அவங்களுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாரு. ஜிஐசி டொயோட்டா said it will launch Brazil 3X SUVs next years at the first model in equipment system. அவங்க அதுபோக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சிஇஓ என்ன சொல்லிக்கிறாருன்னா, iron phosphate lithium battery during 26-27 could reduce the protection cost. ஸோ அவங்க என்ன பண்ண அயன் பாஸ்பேட்டோட ரெடியூஸ் பண்ணி அவங்களோட டொயோட்டாவோட இவி காஸ்ட்டை 40% ரெடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியும், டொயோட்டா வந்து ரொம்ப இவி வெஹிக்கிளில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்க வந்து அதிகப்படியான ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் முக்கிய நிகழ்வுகள். அண்ட் ரீசன் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6.81 பில்லியன், இயர் ஆன் பார்த்தீங்கன்னா 81.53%. இட்ஸ் பீட்ஸ் 141 பில்லியன். ஜெனரல் மில்ஸ் அவங்களோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.71, இயர் ஆன் பார்த்தீங்கன்னா -6.28. ஸோ மிஸ்ஸஸ் த ரிசல்ட். நைக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $12.6 பில்லியன், இயர் ஆன் பார்த்தீங்கன்னா -1.71%. ஸோ ரிசல்ட் வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ யூஎஸோட எக்கனாமிக் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்ட்ரெஸ் ரிசல்ட் பேங்க்ல கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, they face $685 பில்லியன் லாசஸ் ஆயிருக்குது, அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஹோம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இயர் ஆன் பார்த்தீங்கன்னா 11.3% ஃபெல் ஆகுது. ஸோ இயர் ஆன் லாஸ்ட் மேலே கம்பேர் பண்ணதுக்கு ஒரு 11% கம்மி ஆகுது. ஜாப்லெஸ் கிளைம்ஸ். ஓகே, சீசனலி அட்ஜஸ்ட் இனிஷியல் ஜாப் கிளைம்ஸ் டோட்டல் 2,33,000 வந்து இந்த yen hits a low. ஸோ இந்த ஜப்பானிக் yen பார்த்தீங்கன்னா 160.82 against the US dollar. ஸோ மல்டி-இயர் yen வந்து பார்த்தீங்கன்னா அடிபாலத்தில் போயிட்டே இருக்குது. யூஎஸ் அகேன்ஸ்டான டாலர்ல 1986 விட கீழே போயிடுது. ஸோ இந்த yen வந்து லோயஸ்ட் ஹிட் ஆயிருக்கிறது வந்து ஜப்பான் கம்பெனிஸ் வந்து ஒரு நல்லதாக இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்க டொயோட்டா மாதிரியான கம்பெனியில நேரடியாக முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த எண் வந்து ஏன்னா அவங்க வந்து டாலர்ல தான் வந்து ஏர்னிங்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது உங்களுக்கு ரொம்பவே ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஏஐ பூம்ஸ். ஸோ இந்த ஏஐ பூம்ஸ் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா என்விடியா பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 2-3 ரிட்டர்ன் 2-4 ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ என்விடியாக அடுத்தபடியாக நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல
இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்றாரு லூயிஸ் நாவலர் சொல்றாருன்னா, லூயிஸ் நாவலர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் 5 புக்ஸ் எழுதியிருக்கிறார் பாத்தீங்க. அவர் வந்து growth investor, breakthrough stocks, accelerated profits, power options and platinum growth club அப்படின்னு ஒரு 5 புக்ஸ் அழகான புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அதுல போய் பாத்துக்கோங்க. when so அவர் என்ன சொல்றாருன்னா, when considering the best semiconductor stock, there Nvidia and then there everyone else. Here we look at the mega cap chipper and a few of its peers. So அவரோட peers என்ன சொல்றாருன்னா Broadcom சொல்றாரு. So Broadcomோட market cap பாத்தீங்கன்னா 735.9 billion. அதோட dividend yield பாத்தீங்கன்னா 1.3. So Broadcom supplies networking chips that power Ethernet switches and routers for connecting between AI சர்வர். ஸோ இதுவும் ஒரு ஏஐ இதுக்கு தான், சர்வர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் சுவிச்சஸ்க்கு இது கனெக்ட் ஆகுது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ப்ராட்காம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து க்ரோனா கடந்த ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 0.67 to 1.54 இது மோர் தென் டபுள் ஆஃப் தட் ஒன். ஸோ அவங்க என்ன சொல்றாருன்னா ஃபார் த ஃபிஸ்கல் இயர் எண்ட் October 2000 dividends and stock buybacks were $13.5 billion in line with historical levels. But still 70% of all cash flows from operations. அவங்களோட 75% of cash flow வந்து ஆப்ரேஷன்ல வந்து AVGO increasing the payout. ஓகே, ஸோ இதுதான் இவங்களுடைய லூயிஸ் அவரு சொல்றது. லூயிஸ் நாவலர் என்ன சொல்றாருன்னா ப்ராட்காம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதிகப்படியான ஸ்டாக்ஸ் நம்ம வந்து இப்போ டைரக்டா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் நியூஸஸ் வந்து நம்ம சில பேர் டைரக்டா டெய்லி பார்க்க முடியாது. ஸோ அதிலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஹெச் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டெக்னாலஜியில் 85.39, டெக்னாலஜி சர்வீஸில் 5.69. ஸோ இதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.35. கடந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா 70. அண்ட் எஸ்ஓஎக்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த செக்டரில் பண்ணிக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூசர் மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இடிஎஃப் ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சேம் 0.35 அண்ட் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11.97. கடந்த ஒரு வருஷத்துல இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 45.54. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட கம்பாரிசன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். எஸ்எம்ஹெச் யார் இது பண்றா வேனாக் பண்றாங்க. அண்ட் எஸ்ஓஎக்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் ராக். இது மோஸ்ட்லி இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா நார்தர்ன் அமெரிக்கா. ஸோ இதோட பேட் டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா எஸ்எம்ஹெச்சோட டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 1.04 அண்ட் எஸ்ஓஎக்ஸ் பாத்தீங்கன்னா 1.46. இந்த எஸ்எம்ஹெச்சோட சிஜிஆர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல 71.69 அண்ட் 3 இயர்ஸ்ல 26.81 அண்ட் எஸ்ஓஎக்ஸோட சிஜிஆர் கடந்த ஒரு வருஷத்துல 46.58 அண்ட் கடந்த 3 வருஷத்துல 18.6. இதோட வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே செமிகண்டக்டர்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் எதனால இந்த வேரியேஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல ரொம்ப வேரியேஷன்ஸ் வரும். எஸ்எம்ஹெச்சோட மேஜர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா என்விடியால பாத்தீங்கன்னா, எஸ்ஓஎக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே டைவர்சிஃபிகேஷனா வச்சுக்காங்க. உங்களுக்கு என்விடியால கான்சென்ட்ரேஷன் அதிகமா உள்ள போர்ட்ஃபோலியோ வேணும்னா நீங்க எஸ்எம்ஹெச் சூஸ் பண்ணலாம். இதுதான் உங்களோட டாப் எஸ்எம்ஹெச் மற்றும் எஸ்ஓஎக்ஸோட டாப் 25 ஹோல்டிங்ஸ். எஸ்எம்ஹெச்ல என்விடியோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20.40. அதே சமயத்தில் எஸ்ஓஎக்ஸ்ல என்விடியோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8.79. ஸோ எஸ்எம்ஹெச் வந்து மேஜர் கான்சென்ட்ரேட்டட் இன் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல அதிகப்படியான அலோகேஷன் வந்து என்விடியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்ஓஎக்ஸ் அது அப்படி இல்லாமல் அவங்களுடைய மேஜர் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காம்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் எஸ்ஓஎக்ஸ் போகலாம். இல்லை என்விடியாவில் மேஜர் போர்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா என்விடியா தாய்வான் செமிகண்டக்டர்ல அதிகமான உங்களுக்கு ஹோல்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் எஸ்எம்ஹெச் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க இது வந்து யூஎஸ்ல இருக்க இடிஎஃப். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்க நேரடியான ஸ்டாக் வந்து சிஜி பவர், டாடா டெக்னாலஜிஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நேரடியாக செமிகண்டக்டரை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கோ இதுக்கோ. பட் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிகளை வந்து இந்த ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் சிப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில இருந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்தியாவில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா நாஸ்டாக் இடிஎஃப்ஸ் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நவி நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் இடிஎஃப்ஸ் அண்ட் மோதிலால் அஸ்வால் 100 ஃபண்ட் ஆஃப் ETFs and Kotak fund of future. இந்த ETFs மூலமாக நீ இந்தியாவில் உள்ள ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாக முதலீடு செய்யலாம். இதோட கடந்த கால ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 37.32. நீங்க இந்தியா மூலமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ETF. ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 2 தடவை கொடுக்கணும். நீங்க வந்து இவங்க வந்து நேரடியாக முதலீடு செய்யாமல் யூஎஸ்ல இருக்கிற ஆல்ரெடி ஒரு ETFல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுடைய
ஃபண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். பட் இந்தியாவிலிருந்து ஒரு சிறு முதலீடுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்க வந்து நேரடியாக யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம், உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் டீடைல் வேணும்னா நீங்க எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.